அடுத்து தங்கத்துக்கிட்ட போமா தங்கம் மிருதங்கம்
என்னம்மா சூடா? உங்களுக்கு தான் சூடா அதனால என்ன வர சொன்னீங்கல்ல. ஆத்து சிபிசிபி இருக்கு இன்னும் சூடா இருக்கு. நீ வந்துட்டல. இப்ப இதுக்கு அப்புறம் முடிக்காம நல்லா இருக்கா? யாருக்குறா? லலா லலா ரொம்ப நேக்கா தப்பிச்சு போறாங்க. யாரோட ஐடியா? உங்க ஐடியாவா? அது சரி. ஆனா பாருடா, ரதிய பாக்குறதுக்கு எப்படி போட்டு ஆள் முன்னால வந்து 3 பேர் உட்கார்ந்து பாரு. அதான் கிருஷ்ணன் இருக்காங்களே 3 பேர். முன்னாடி 3 இருக்கு பாரு. அழகான இல்லையா எனக்கு நானும் பாக்கலடா. ஆத்த கிளம்பிருக்கிறோம்னு இங்க பாரு. ஆத்தாடி நம்மள தூக்குவாங்க. ரதிய பாட்டு பேசாம இருந்துச்சு. ஏன் மூஞ்சிய பார்த்தாலே ஒரு மாதிரி அவன் கொரோனாட்டி மாதிரி இருக்கானே. அதையும் எடுத்து கரட்டி விட்டீங்க. சரி சரி. எங்க பொம்பளை பிள்ளை காணா? அது அமர்ந்து எனக்கு. என்னப்பா இப்படி பண்றீங்க? என்னம்மா இப்படி பண்ணி? என்னப்பா இப்படி பண்றீங்க? யாரையும் சொன்னாங்க வாங்க என்ன வாங்க. டீ சாப்பிட்டீங்களா? ஆகா செல்ல போயிட்டு வருது நோண்டு இருக்கு. ஆத்தாடி அத்தா அழகு குஞ்சுங்க வாங்க. ஐயா மறுபடியும் போயிடுச்சு. ஐயா அழகு குட்டியா வாங்க. வராது. நான் குஞ்சு வந்தனோட ஓடிட்டானே வாங்கடி. வேற வேற உட்காருமா அங்கேயே உட்காருமா. அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல. நல்லா இல்ல. நல்லா இல்லையா? இல்ல. எது நல்லா இல்ல? ஏய் நல்லா இருக்கீங்க நல்லா இல்லையா? ஆமா. யாரே முறை? ஏமா? ஏய் என்ன ஊர்காரே? கோத்துங்கறியா? பீயங்கறியா? வேற எந்த திங்கறியா? என்னமா? ஏய் அறிவு இருக்கா? சூடு இருக்கா? கருணை இருக்கா? மானம் இருக்கா? வெக்க இருக்கா? அது இருக்கா? இது இருக்கா? இன்னொரு இருக்கா? வேற இருக்கா? என்ன இருக்கு? என்ன இருக்குண்டா? பேசிட்டியா இல்ல பேச முடியுமா? யாரா இருக்குடா? ஆரம்பிங்க. உனக்கு என்னமா பிரச்சனை? என்ன ஒரு பொம்பளை ஆடி மாடி ரோட்ல நின்னுட்டு இருக்கே. என்ன வந்து இடிச்சிட்டு நிக்கிறா? என்ன நினைச்சிட்டு என்ன தப்பு ஏன் மேல இல்ல. அப்புறம் நான் வந்து உன்னை இடிச்சேன் நினைக்கிறியா? நீ இடிச்சே நான் சொல்ல இடிச்சிட்டு நிக்கிறேன்னா நான் இடிச்சேன்றானா? அதுக்காக அதனால உன்னை பொம்பளை பிள்ளை பார்த்தா அவளை கிருன்னு நிப்பாங்களா? எதுக்கு நிக்கிற நீ? ஏன் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க, ஆம்பளை போய் அடிக்கிறாங்க பொம்பளை பிள்ளை கோபப்படக்கூடாது. கோபப்பட்டியா? ஆமா. ஏன் கோபப்படுற? நீ இருக்கிறதா போறே. இருக்கிற தப்பே கிடையாது. ஆம்பளை பொம்பளை இடிக்கணும். இருக்கணுமா? இடிக்கணும். இருக்கணும். அப்ப நீ இடிப்ப. ஆமா. சவுரி எது நீ இடிப்ப. சரி ஆம்பளை இடிக்காம பொம்பளை வாழ முடியுமா? என்ன ஆம்பளை இடிக்காம வாழ முடியும்? நீ ஒரு ஆம்பளை உன் மேல இடிக்காம நல்லவனாக வந்தவனை இடிச்சிட்டானே சும்மா வாழ வச்சிருக்கே முட்டாளா வச்சிருக்கே. அது யூஸ் முண்டை சொல்ற புரியுதா புரியுதா? ஒரு ஆம்பளை இடிக்காம பொம்பளை வாழ முடியுமா? ஆம்பளை இடிக்காம பொம்பளை வாழ முடியாது. எப்படி சொல்ற? நீ வந்தவனை இடிக்காம வாழ பேசிட்டு அதனால நான் இவனை நான் வச்சிருக்கேன். அதுக்காக உன்னை கேட்கல. பின்ன ஒரு ஆம்பளை பொம்பளைய இடிக்கணும். ஏன் இடிக்கணும்? ஏன் இடிக்கணும்? கரண்ட் வருதா இல்லையான்னு எப்படி பார்ப்பேன்? எப்படி பாப்ப? தானே தெரியும். அதை கூட பார்த்துவா. ஒரசுனா தான் தெரியும். முதல்ல டெஸ்ட் வச்சு செக் பண்ணு. சும்மா வந்தா சாக்கடிச்சல மூடிவி. இது பேர் என்ன? டெஸ்ட். இதுதான் நான். இதுதான் சரி. டெஸ்ட். இதை ஏன் உள்ள விட்டு பார்க்கலாம்? ஏன் உள்ள விட்டு பாக்குற? கரண்ட் வருதா இல்லையா? கரண்ட் வந்தா ரெட் லைட் எரியும். ஆமா. தெரியுதா இல்லையா? தெரியும். இது மாதிரி தான் நாங்க. சரி. நீங்க வந்து அந்த போர்டு மாதிரி, எந்த போர்டு மாதிரி? அந்த கரண்ட் வைக்கிற போர்டு மாதிரி. சரி கண்ணு வைக்கிற ஏன் போர்டு. எங்க டெஸ்ட் கொண்டு வந்து உங்களை வச்சு பார்க்கலாம்? எதுக்கு வச்சு பாக்குற? அதுல கண்டுபிடிச்சிட்டேன். எதுல? இதுக்கு ஏன் தெரியுமா டெஸ்ட்னு பேரு? ஏன்? டெஸ்ட் பண்றதுக்கு தான் டெஸ்ட். என்ன இதுக்கு நீ அதை டெஸ்ட் பண்ற? சரி அது கூட பரவாயில்லை. இந்த பேசுறவங்க இவ்வளவு சத்தமா மைக் செட்டு ஆமா. இந்த இருக்கு அதுக்கு பேர் என்ன? மைக்கு. ஏய் இது மைக்கு. அதுக்கு பேர் என்ன? ஆம்பளை பாரு. ஏன் அதுக்கு பேர் ஆம்பளை பாரு? எதுக்கு? பொம்பளை பாருன்னு வச்சிருக்காங்கல்ல. ஏன் வைக்கிற? ஏன் வைக்கிற? ஏன் வைக்கல அவனை கேட்காத. அப்புறம் நம்ம கேட்க முடியும். ஏன் ஆம்பளை பாருன்னு வச்சிருக்கா? ஏன் ஆம்பளை பாரு வச்சிருக்க? ஆம்பளை நாங்க கூட வேகமான ஆளுங்க. வேகமான ஆளு. அம்மா இதை கொண்டு போய் சொருவினா குப்புன்னு இருக்காங்க ரெண்டு. என்னது? குப்புன்னு இருக்குமா? இதை விட நீ கடையில போய் சாப்பிட்டியா? ஆமா. அங்க போட்டு கொடுத்தாங்க முட்டையில அதுக்கு பேர் என்ன? ஆம்பளைட். ஏன் அதுக்கு பேர் ஆம்பளைட்னு வச்சா? எதுக்கு வச்ச? சீக்கிரம் செரிமானம் ஆயிடுவா. சீக்கிரம் செரிமானம் ஆயிடுவா. நிப்பாட்டியா? என்ன? இல்லையா? என்ன? இத கொண்டு அதுல வச்சா ஆ, கரண்ட் வருது. ஆமா. ஏன் வைக்காம இருக்க வேண்டியதானே? வைக்கிற இல்ல வச்சாதான் தெரியும். வச்சாதான் தெரியும். அங்க வச்சாதானே நீ எரியுது. ஆமா. வச்சாதானே நீ பேச முடியுது. ஆமா. அப்புறம் என்னைய மட்டும் தெரியா பேசு. சரி நீ இவ்வளவு சொல்றீங்க. ஆ, உயிரை காக்குறது எது? ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நடக்குது. சரி. இப்ப சாத்தன கூட ஒரு ஆக்சிடென்ட்மா. அச்சச்சோ. 2 பேர் வந்து எடுக்கிறாங்க. ஐயோ. டக்குன்னு வருமே அந்த வண்டிக்கு பேர் என்ன? ஆம்புலன்ஸ். ஏன் அதுக்கு பேர் ஆம்புலன்ஸ்? யாயா அவசரம் வந்துச்சா? அதுக்கு பொம்புலன்ஸ் வச்சிருக்கலாம். ஏன் ஆம்புலன்ஸ் வச்சிருக்கா? ஏன் ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க? ஆம்பளை மாதிரி ஸ்பீடா வர்ற வண்டி அதெல்லாம் ஆம்புலன்ஸ். ஆம்பளை மாதிரி. ஆம்புலன்ஸ் வச்சிருந்தாலும் வச்சுக்க. இந்த தலைமுடிய சீவி கீழ்த்திய புடவை கட்டி வர்றதுல ஆக்சிடென்ட் ஆனவே அதோட செத்தே தொலைஞ்சிருக்கேன். ஏன் ஆம்புலன்ஸ் அடிபடுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்துட வேண்டியதானே? எதுக்கு அடிபடுறதுக்கு அப்புறம் வருது? ஏன் அடிபட்டோன்னு தெரிஞ்சாதான் ஒரு ஆம்புலன்ஸ். எதுக்கு தெரிஞ்சவனே வருது? தகவல் தெரிஞ்சாலும் வர முடியும். தகவல் தெரிஞ்சவன் செத்து போயிட்டாங்க. இவ்வளவு பேசுறீங்க. ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்க காரணம் ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. யார் சொன்னா?
இந்த ஊர்ல ஆம்பளையால் இல்லைங்கிறதுக்காக பேசாத. ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது காரணம் ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைதான். எதை வச்சு சொல்றேன்? எதை வச்சு சொல்றேன்னா பெண்கள் எல்லாம் அப்படியே அழகா உட்கார்ந்துருக்காங்க. அப்படியா உட்கார்ந்துருக்கனால சொல்றியா? கிடையவே கிடையாது. இந்த கூட்டத்துல இருக்க இந்த 5 அண்ணனையும் கேட்டு பாரு. யாராவது ஒரு குடும்பம் 3 பேர் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணி நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் சொல்றாரு, ஒரு ஆளை கை தூக்க சொல்லு. தூக்க மாட்டிய. இப்ப இவர் சொல்றதை கேட்டு தூக்க மாட்டிய. நீ அவ்வளவுதான் பேசாத. அந்த உட்கார்ந்துக்கார ஊதாக்கர சட்டை எங்க அண்ணன், ஊதாக்கர சட்டை, அது கல்யாணம் ஆச்சு 2 உண்டாட்டி கல்யாணம். அதுட்ட போய் நீ கேளு, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நிம்மதியா இருக்குன்னு அதை சொல்ல சொல்லு. அவர் சிரிச்ச மாதிரி இருக்கிறத பார்த்தாலே நிம்மதியா இருக்கும் தெரியுமா? அந்த கையை தூக்கிட்டாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்னைக்கு நாங்க 3 முடிச்சு சாரியை கட்டுறோமோ அதோட எங்களை பிடிச்ச சனியை வந்து சேர்ந்துக்கிறது. அதுக்கு முன்னாடி நிம்மதியா இருக்கா. அண்ணன் தம்பி எவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க தெரியுமா? 3 பேர் இருக்கான்னு அண்ணன் தம்பி அவ்வளவு ஒற்றுமையா இருக்கான். அண்ணன் சட்டையை இவன் போடுவியா, தம்பி விட்டு பேண்டா இவன் போடுவியா, இவ்வளவு பாசமா இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பம் எப்ப தெரியுமா கெட்டு போகும்? என்னைக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி அண்ணன் பொண்டாட்டியா தம்பி கெட்டு போயிடும். காலை எடுத்து வீட்டுல வச்சோடனே குடும்பம் குலோஸ். முதல்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க அப்பா அம்மாவில கொண்டு அனாதாசிரமத்துல தேய்ச்சிரு, இல்லைன்னா தனியா உழ வச்சுக்கிற சொல்லு. 2வது எனக்கா சிரிக்கிற உண்மைதானா? உண்மையிலக்கா உண்மையில அந்த அக்காவை சிரிக்குவாரு. சரி பரவாயில்ல, அண்ணன் தம்பியை சேர்க்க சொல்லிட்டா இந்த மாமியா மாம ஓயாவது கொண்டு போய் அனுப்பிச்சுடியா. அது நாத்துனா என் வீட்டு பக்கம் வந்தா நான் மருந்தை குடிச்சு சேர்த்துருவேன். பார்ப்பேன் இது தேவையானது. இந்த சனியனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கொலைகேசில் உள்ளவர்கள் தேவையாது அப்படின்னு குடும்பத்தை கெடுக்கிறது யாரு? பொம்பளை நீங்க. ஆனா எங்க ஆம்பளை அப்படி கிடையாது. ஒரு பேச்சுக்கு எங்க ஆம்பளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போங்க, என்னெல்லாம் வீட்டுக்கு கூட்டு போனேன்னு வச்சுக்க, உன் தங்கச்சி கஷ்டப்படுதா வர சொல்லு, அதையும் வச்சுக்கிடுவான். பரவாயில்ல, உங்க அம்மா கஷ்டப்படுதா வர சொல்லு, அதையும் வச்சுக்கிடுவான். உங்க அப்பன் கஷ்டப்படுறாரா, சனியை முடிச்சு போன ஒரு கோட்டை டெய்லி வாங்கி கொடுத்து தொலைல அவனையும் வர சொல்லி வச்சுக்கிடுவான். என்ன மனசு எங்க ஆம்பளை மனசு எப்படி தெரியுமா? இட்லி மாதிரி. ஆம்பளை மனசு எல்லா பக்கமும் இட்லி மாதிரி இருப்பான். ஆனா பொம்பளை மனசு தோசை மாதிரி. உங்க அப்பா அம்மா வந்தா வெள்ளையா மாறிடுவீங்க, எங்க அப்பா அம்மா வந்தா கருப்புலையா துப்பர்களையா போட்டுருவீங்க. எங்க ஆம்பளைய பத்தி ஏதாவது ஒரு கூட சொல்லு. நாங்க வந்து குடும்பத்தை பிரிக்கிறோம் சொல்றியே, உங்க நல்லதுக்காக நாங்க சொல்றோம். நம்மளை பார்த்து நம்ம வீட்டுல இருக்க சின்ன சிரிச்சுங்க அம்மா அப்பா பார்த்து கஷ்டப்படக்கூடாது, சின்ன பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது. எங்க நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறோம், தனியாவே இருப்போங்க. அவங்க எல்லாம் நம்மளை பார்த்துருவாங்க, நமக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அதனால கொஞ்ச நாள் அவங்கள தள்ளி இருக்க வைங்க சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். நீங்க இவ்வளவுலாம் பேசுறீல, நாங்க தான் குடும்பத்தை கெடுக்கிறோம்ல, ஏன்னா எங்களால வந்து உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க அப்பாவை, உங்க அம்மாவை வச்சுக்க முடியாது. அப்படியே நீ சொல்றீங்க, நாங்க குடும்பத்தை கெடுக்கிறோம்ல, நாங்க இவ்வளவு பண்ணி குடும்பத்தை கெடுத்து உங்க அண்ணாதையா ஓட்டாண்டியா அப்படி நிம்மதி இல்லாம பச்சை சட்டைக்கார மாதிரி இப்படி ரோட்ல உட்கார வைக்கிறோம் தெரியுதுல, அப்புறம் என்ன இருக்கு இங்க மாறி ஓயாம அவரே சொல்லிக்கிட்டு போய் கிளம்பி உள்ள வர போறாரு. ஏண்டா உங்களுக்கு நாடகத்துக்கு உண்டானா என் குடும்பத்தை ஏண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சரி சொல்லுங்க, என்ன இருக்கு இங்க மாறி? என்ன பண்ணி வருது எங்களுக்கு அப்புறம் வம்ச விருத்தியாகனா என்ன பண்ற? உன்னை 10 மணிக்கு அடிச்சா அப்புறம் கிட்டத்துல வரமாட்டேன், தனியா முடிச்சு போவாங்க, நாங்க வரது வந்து தொலைய வேண்டியது. அப்ப சுயநலத்துக்கு தானே வரீங்க? அந்த குடும்பம் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? நீங்களும் காரணம், நாங்களும் காரணம். அப்படி ஒத்துக்கங்க. சரி பரவாயில்ல, இவ்வளவு நல்லா பேசுறீங்க. ஒரு சின்ன கருத்து கேட்கவா? என்ன கருத்து? கோச்சிக்க மாட்டியா? என்னது கோச்சுக்கியா? இல்ல கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க. நீ கேட்டு அப்புறம் பேசுறோம். இது வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க இல்லவே இல்ல, சத்தியமா கல்யாணம் ஆகல. அதே மாதிரி இதுக்கு பதில் சொல்லு. என்னது? வயசுக்கு வந்துட்டியா? என்ன அப்படி கேக்குற? ஒரு பொண்ணு அழகா வாட்ட சாட்டமா அப்படி வந்து ரோட்ல நின்னுட்டு இருக்கேன், என்னை பார்த்து வயசுக்கு வந்துட்டியான்னு கேக்குற. என்னது அழகா வாட்ட சாட்டமா? அது எவன்டா 3/4 இன்ச்சு பீரோ கொண்டாந்துங்க வச்சுல வச்சுவேன். ஏமா சரி இருக்கட்டும், இப்ப வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டேங்க. சந்தேகமா இருக்கு. வந்துட்டேன் எப்படி சொல்ற? கேக்குறேம்மா. அப்ப திருப்பி கோவப்படக்கூடாது. இப்ப நீ என்ன கேளு? வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். எப்படி வந்தேன்னா முந்தானத்து காலில் வந்தேன். தண்ணி ஊத்துறாங்களா? தண்ணி ஊத்துறா அணைஞ்சு நீ ஒரு அது போய் போகுது. நீ வயசுக்கு வந்துட்டீங்களா? சரி, அங்கேதான் சின்ன சந்தேகம். நீ தமிழ்நாட்டு உங்களே இல்ல சௌராஷ்டிராவா? எங்க இருக்கிறேன்? தமிழ்நாடு. எங்க ஊருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறேன். உங்க ஊர் எந்த ஊரு? எங்க சூரானம். ஊர் சூரானமா? அப்போ வயசுக்கு வந்துட்டீங்க. சரி, எனக்கு அங்கேதான் ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? வயசுக்கு வந்தோன்னா உங்களுக்கு கட்டினாங்களா? என்னதுங்க? தாஜ்மஹால் கட்டுவாங்க. முகரே பாரு, முகரே குச்சி
சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல வயசுக்கு வந்து குச்சி கட்டுறாங்கல்ல, அது யாரு கட்டுவா? மாமன். மாமன் கட்டுவானா இல்ல மாமன் வீட்டாளு கட்டுவாளா? மாமன் தான் கட்டு. மாமன் வீட்டாளுக்கு மாமன் தான். சரி கட்டிட்டு போறாங்க விடு. அத குச்சை கட்டிட்டு உங்களை உள்ள உட்கார வைக்கிறாங்க. என்னது? உங்களை உள்ள உட்கார வைக்கிறாங்களா? ஆமா உள்ள உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு வெளியில 3 பொருள் போடுவாங்களா? என்ன பொருளுங்க? என்னம்மா நீ வயசுக்கு வந்து ஒண்ணு தெரியாதா? என்னது? வெளியில 3 பொருள் போடுவாங்க. வெளியில என்ன 3 பொருள் போடுவாங்க? என்ன சொன்னாங்க? விளக்குமாறு, 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 கற்கருவா, வேற இன்னொன்னு என்ன செருப்பு எல்லாம் தூக்கி போடுவாங்களா? எதுக்கு செருப்பு அடிக்கிறீங்க? விளக்குமாறு, கற்கருவா, வேற என்ன போடுவாங்க? என்னது? ஐயோ பச்சைக்காரனே என்ன 50 உங்களுக்கு குச்சிக்கிறத காட்டுறது நீ பேசாம ஏமா? விளக்கமாறு, இன்னொன்னு என்ன சொன்ன? கற்கருவா, உலக்க. எனக்கு அங்கேதான் சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த வயசுக்கு வந்து நீ உள்ள இருக்கும்போது இந்த 3 பொருள் போடுறாங்கல்ல, அது எதுக்குமா போடுறாங்க? எதுக்குங்க போடுறாங்க? பேய் பிசாசு அடிச்சிருக்காங்க. உன்னை மாதிரி ஆம்பளை வந்து நீ பாத்த கூடாது. அதுக்கு விளக்கமாறு என்ன பண்ண? அதுக்கு விளக்கமாறு பாரு. நீ அதை பாத்தினே டீ சப்பரம் அடிச்சுக்கோ. பேய் பிசாசு வரக்கூடாதுன்னு அதை போடுறாங்களா? ஆமா. அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. யாரு? வீட்டுல உள்ளவங்க. யாருன்னு? யாரு? யாரு? எங்க அப்பதா. அப்பதா? எங்க அப்பதா. உனக்கு சொல்லி கொடுத்து? ஆமா. இது பேய் பிசாசு வரக்கூடாதுன்னு 3 போடுறாங்க. ஆமா. அப்பதா இருக்கா இல்ல செத்து போச்சா? செத்து போச்சு. அவர் மயிலா விடாம உண்மையா சொன்னா தானே இருக்கான். சரி ரைட்டு. பேய் பிசாசு வரக்கூடாதுன்னு 3 போட்டாங்க. ஆமா. ஐயா சின்ன பிள்ளை உன்னை ஏமாத்திருக்காங்க. சரி பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியா? வயசுக்கு வந்தோன்னு இந்த 3 பொருளை ஏன் தெரியுமா போடுறேன்? ஏன்? நல்லா பாத்துக்க. முதல்ல வந்து என்ன வேணும் தெரியுமா? உலக்க. உலக்க. 2வது விளக்குமாறு. உலக்கமாறு. 3வது கற்கருவா. கற்கருவா. நீ உள்ள உட்காந்துக்கிட்டே இந்த உலக்கைய பார்க்கணும். எதுக்கு? உலக்கைய பார்க்கணும். எதுக்கு? நம்ம வயசுக்கு வந்துட்டோம். வயசுக்கு வந்துட்டோம். இது மாதிரி உலக்கையெல்லாம் வாழ்க்கையில பார்த்து குத்தணும். என்னது? அது நெல்லு குத்தமா இல்லையா? நெல்லு குத்தணும். இந்த உலக்கைய பார்த்து இது மாதிரி நம்ம குத்தணும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிறோம். நினைச்சுக்கிறோமா? அதுக்குதான் அந்த உலக்க. சரி. பக்கத்துல விளக்குமாறு கிடக்கா. விளக்கமாறு எதுக்கு நீ வந்து பார்த்தா? அதான் தப்பு. வாழ்க்கையில ஒரு உலக்கையோட குத்துறதோட நின்றா நல்லா இருப்பேன். 2-3 உலக்கைய தின்னா விளக்கம் பார்த்துட்டே ஊரோட அடிப்போங்கிறது அந்த விளக்கமாறு. விளக்கமாறு. உலக்க எதுக்கு நெல்லு தானே குத்த போறான்? அது எத்தனை உலக்கையில குத்துனா என்ன? ஒரு உலக்கைய வச்சுதான் குத்துன. அப்படியா? நீ உன் சத்துலாம் 20 உலக்கைய தூக்கி குத்துன. அந்த உலக்க உடச்சு போச்சுனா என்ன பண்றது? சரி பரவாயில்ல. 3வது அவங்க கிடக்கு பாத்தியா? 3வது என்ன? கற்கருவா. கற்கருவா. அது எதுக்கு? கற்கருவா அறுக்கு. அதுக்குதான் வாழ்க்கையில ஒரு உலக்கை உலக்கை ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். மாத்தி மாத்தி போனா போனா அறுத்து போடுவாங்க. கற்கருவா. அப்படியா? சரி போயிட்டு போகுது. நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றேங்க. என்ன வியாபாரம்? பழம். என்ன பழம்? சப்போட்டா. சப்போட்டா. சப்போட்டாவா? சப்போட்டா. வேணாம் போ. சப்போட்டா சப்போட்டா. சப்போட்டா சப்போட்டா. ஏம்மா? நீ திண்டுக்கலா? இல்லைங்க. நான் அதான் சொன்னல சூரானந்தம். இல்ல திண்டுக்கல்ல இருந்தியா? இல்லைங்க. திண்டுக்கல்ல போய் பஸ்ல நிம்மதியா உட்கார விட மாட்டாங்க. ஏன்? காலையில போய் இறங்கினோம்னா சித்தப்பா கரெக்டா 7 மணிக்கு உட்காந்தோம்னா கவர் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போல. அப்படியே வீட்டு வந்துட்டு கொடுப்பாங்க ஒரு கண்ணாடி வழியா பஸ்ஸுக்கு நேரம் உட்காந்தோம்னா, அம்மா 100 ரூபாய்க்கு சப்போட்டா, அம்மா 100 ரூபாய்க்கு சப்போட்டா. அடுத்து மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த 100 ரூபாய் குறைஞ்சு 50க்கு வந்துடும். அம்மா 50 ரூபாய்க்கு சப்போட்டா, 50 ரூபாய்க்கு சப்போட்டா, 50 ரூபாய்க்கு சப்போட்டா. சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பழம்புறா கொலை ஆயிடும். வெற்றி வியாபாரம். அம்மா இலவசமா சப்போட்டா, இலவசமா சப்போட்டான்றா. இது சப்போட்டா வியாபாரம். மதுரைக்கு போயிருக்கீங்களாங்க? மதுரைக்கு நான் போனேங்க. எங்க சித்தப்பாவை பார்க்க போறாங்க. சரி. அங்க போய் பஸ் விட்டு கீழ ஐயோ மூச்சு விடுங்க. சித்தப்பா ஆட்டோன்றது சித்தப்பா ஆட்டோவானே கேக்குற. பஸ் விட்டு கீழ ஆட்டோவான்னு கேக்குறாரு. ஏமா உண்மையாவே ஒரிஜினலா சொல்றேன், நீ இந்த உண்மையா சொல்ற. என்னது? மதுரையில போய் இறங்கணும்னே கேட்டாங்களா? ஆமா. அம்மா ஆட்டோவா, அம்மா ஆட்டோவா, ஆட்டோவா, ஆட்டோ வாங்குறாங்களா? இவங்க பரவாயில்ல. கோயம்புத்தூர் பக்கம் போயிருக்கியா? ஏனுங்கண்ணா வாங்குங்கண்ணா, டிக்கெட் எடுத்து போட்டு போனுங்கண்ணா, எடுத்து போட்டு கீழே போட்டு போங்கண்ணா. இதை விட கரூர் பக்கம் போனா சரி, ஏனுங்க வானுங்க போங்க, சாப்பிட்டு போட்டு போங்க, ஏனுங்க வானுங்க சாணுங்க சாப்பிட்டு போட்டு போங்க. என்னங்க சாப்பிட்டு போட்டு போங்க, சாப்பிட்டு சாணியை போட்டு போங்க, நாங்க ஒரு வாரமா அள்ளி தருவோம். சரி போயிட்டு போகுது. நீங்க சப்போட்டா வியாபாரி, நான் யாரும் கேட்க மாட்டீங்களா? என்னுடைய படம் ரொம்ப ஃபேமஸான படம். என் கடை இங்கே இருக்குங்க, தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல. அங்கே ஒரு படம் இருக்கு.
தேவகோட்டை சக்கரவர்த்தி ஸ்டூடியோ உரிமையாளர் அன்பர்களுக்கு குலாபின் சார்பாக பொன்னாடி நிறுத்தி கௌரவப்படுது. அவர் துணை இப்படி வாங்க, இதில் ஏற வாங்க, மலையில ஏறு, நீங்க மலையில ஏறுங்க. யாரு மலைய அண்ணன்? நான் மூணு கல்யாணம் பண்றது காரணமே அவர்தான். முதல்ல என்ன வீடியோ எடுத்து போட்டாரு. பொண்டாட்டி பாட்டு இப்படித்தான் ஊருக்கு ஒரு பொம்பளை கட்டிட்டு அவர் விரும்பிட்டா. அது ரெண்டாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டா, ரெண்டாவது கட்டி கிளம்பிட்டா. சரி, இன்னைக்கு நைட்டு வீடியோ எடுத்து நாளைக்கு கூட அவரும் கிளம்பிடுவா. இங்கு பப்புனாடிக்கும் அரளிக்கோட்டை சத்தியமுருகன் அவர்களுக்கு பொன்னாடி போத்திக்காக பழகி வண்டிய. ஹலோ 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 அப்படியே கடலோடு கடலரசே, கடலோடு கடலரசே, கடல் தப்பி மீனரசே, கடல் தப்பி மீனரசே, உன்னோடு நாவரசே, உன்னோடு நாவரசே, ரதி உன்னோடு நாவரசே, ரதி சுரோடு உன்னோடு நாவரசே. நான் விடியறதுல விளக்காம தடி நீ தான் வாங்க போற. நான் பேர மசன அந்த பிள்ளை ஊரே சொல்லுவீங்க. ஊரோடு சேர்த்து பேருங்க. நீ நல்லா அது போட்டு சொல்லுங்க. மண்டையில போட அந்த வளர்க்க முடியும். முகரை பாரு, முகரை ஊரை முக்கிய போட்டு உடைக்க. அது உன்னோடு நான் அரசே, உன்னோடு நான் அரசே, இந்த ஊருக்கு தான் பிடிக்கலையே, இந்த ஊருக்கு தான் பிடிக்கலையே, இவங்க தன்னடா 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 தன்னாலே என்ன ஒப்பாது வைக்கிறான் உட்காந்து அந்த பிள்ளை கட்டி ஒப்பாது வைக்கிறான் கீழே விழுந்து. கடலோடு கடல் ரச, கடல் தண்ணி மீன் ரச, கடலோடு கடல் ரச, கடல் தண்ணி மீன் ரச. இன்னைக்கு ரவிக்கு வேர்க்க போகுது, வேர்க்க எனக்கு ஆட போகுது. அதெல்லாம் கவலைப்படாத. முதல் போடு ஏன் போடு, ரெண்டாவது போடு ஏன் போடு, மூணாவது ஏன் போடு. வாய்ப்பே இல்லை. குமரேசன் இன்னொரு 3 வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்கும். வேறே இல்லை. ஒன்று முடிஞ்சா அப்போ இன்னொரு சிவப்பாட்டில் வாங்கி கொடு. அங்கே உலகி
முக்கியமான ஊரு. சரி. கப்பலூர் நாடு. சரி. ரொம்ப முக்கியமான ஊரு. அதுக்காக இந்த மேடையில உனக்கு இன்னிலிருந்து பேர் வைக்கிறேன். என்ன பேருங்க? உன் பேரு என்னப்பா? அதுதான் எல்லாம் ஒண்ணுதான்டா. 10 நாடு 7 நாடு நம்ம நாடு தான்டா எல்லாம். ஒழுக்கமான நாடு அதுக்கு உயர்வா சொல்றேன். அது எங்க அண்ணன் அப்படிதான் சொல்லுவான். உன் பேரு? என் பேரு ஜக்கம்மா. ஜக்கம்மா. சுருக்கி. சுருக்கி ஜக்குன்னு வச்சுக்க. ஜக்கு. என் பேரு என்ன? உன் பேரு என்னையா? சொக்க. சொக்க. சுருக்கி சொக்குன்னு வச்சுக்க. சொக்குன்னு வச்சுக்க. சரி. உன் பேரு சக்கு. என் பேரு சொக்கு. உன் பேரு சக்கு. என் பேரு சொக்கு. நம்ம 2 பேருக்கு புள்ள வந்தா நக்கு. சாரி. இது மொத்தம் கோரஸா வந்து சேர்ந்த அப்படியே நாங்க தான் பிள்ளைய பார்த்தா நாங்க தான் நக்கி நிற்கிறீங்களா. சரி போயிட்டு போகுது. பேரை மாத்துவோம். மாத்திடுவோமா? உன் பேர் என்ன தெரியுமா? என்ன? உன் பேரு பாப்பம்மா. என்னம்மா? பாப்பம்மா. பாப்பம்மா. என் பேரு என்னன்னு கேளு. உங்க பேர் என்னங்க? அமெரிக்கா முன்னாள் அதிபர் தெரியுமா? என்ன பேரு? ஒபாமா. ஒபாமா. உன் பேரு பாப்பம்மா. என் பேரு ஒபாமா. எங்க நான் கூப்பிடுற மாதிரி நீ கூப்பிடுவியா? இவர் ஏச மைக்க குடி. பாப்பம்மா. ஏய் ஒபாமா. 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 என்னடா வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரி இருக்கிற வாய். ஏமா சரி இந்த பேர் வேண்டாம் மாத்துவா. மாத்திடுமா? என் பேர் தெரியுமா? என்னது? இந்த குடும்பமே பாம்பு குடும்பம். என்ன குடும்பம்? பாம்பு குடும்பம். பாம்பு குடும்பமா? எங்க அப்பா பேர் நல்ல பாம்பு. நல்ல பாம்பு. எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? அம்மா பேர் என்ன? நாகப்பாம்பு. நாகப்பாம்பு. என் தம்பி பேர் என்ன தெரியுமா? என்னது? ஓலப்பாம்பு. ஓலப்பாம்பு. இன்னொருத்தர் இருக்கான் தண்ணிச்சாரை. தண்ணிச்சாரை. 24 மணி நேரம் தேவட்ட ஒயின்சாப்லயே கிடப்பேன். ஐயா. இன்னொரு தங்கச்சி இருக்கு. அது பேர் பச்சை பாம்பு. பச்சை பாம்பு. எங்க குடும்பமே பாம்பு குடும்பம். பாம்பு குடும்பமா? என் பேர் என்னன்னு கேளுங்க. உங்க பேர் என்னங்க? மை நேம் இஸ். மை நேம். என்னுடைய பெயர். உன்னுடைய பெயர்? கொம்பேரி மூக்கே. ஓகே. கொம்பேரி மூக்கே. இப்படி தூக்கி நிக்குமா? இந்த நேரத்துல ரஞ்சனி என் பாம்பை பார்த்து ஓடுது. ரஞ்சனி. ரஞ்சனிக்கே பாப்பா. ரஞ்சனிக்கா? ஆஹா. பாம்பு. உங்க பேர்? கொம்பேரி மூக்கே. கொம்பேரி மூக்கே. கொம்பேரி மூக்கே. உன் பேரு? என் பேரு மாத்திடுவான். என்னன்னு? உன் பேரு என்னன்னு கேளு. எனக்கு பேர் எல்லாமே நீதான் வைக்கிற வை.
சார பாம்பு. ஐயோ நீளமான இருக்கும் அது. அப்படிதான் இருக்கா? நீ சார பாம்பு, நான் சார பாம்பு. நான் கொம்பேரி முக்கை. கொம்பேரி முக்கை. நம்ம 2 பேரும் சேர்ந்து நீயா படத்துல மாதிரி புனஞ்ச ஆடுன்னு வச்சுக்க. காலையில சாத்திர கூட 25 செருப்பு நம்ம மேல வந்து விழுவோம். மாற்றமே இல்லை. இவங்களை நாடகத்துக்கு பாப்பா காட்டுவாங்க. சரி மாத்திடுவோம். அதனால இந்த நம்ம பண்ண போற காதல் ஒரு வித்தியாசமா இருக்கணும். ஆமா பண்ணாமல. காதல் இல்ல காதல். காதல் யார் பண்றீங்க? உங்களமா. என்னவா? ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ டா எம் ஐட்டம் ஐ லவ் யூ. அதனால நம்ம 2 பேரும் பண்ற காதல் காலையில தேவோட பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் பேசணும். இப்படித்தானே பண்ணாங்க ராத்திரி சாத்தனக்கோட்டையில காதல்னு சொல்லி. நீங்க யார் தெரியுமா? நீங்க சாத்தனக்கோட்டையில இருக்க பசுமாடு. நீங்க நான் யாரு? நீங்க யாருங்க? ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலை. ஐயோ பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். இங்க பாரு ரெடியா இருக்கு மாடு. நீ பசுமாடு, நான் கோயில் காலை. எங்க பசுமாடு கூப்பிடு. அம்மா பழைய வருஷம்ல பேப்பர் நிறுத்திக்கிட்டு அந்த மாட்டுக்கு பிறந்தது. எப்படிமா கூப்பிடுற? பசுமாடு கூப்பிட்டா கால மாடு அப்படி கிறுக்குங்க. பாரு மைக் எப்படி இங்க பாரு. அம்மா ஆத்தாடி அப்படியே மாட்டிட்டே அம்மா மாட்டு சர்ச்சை மாடுல கேரளா பக்கம் கொம்ப சுட்டு விட்றாங்க. அந்த மாட்டுக்கு பிறந்தது. மாடு கூப்பிட்டு அப்படி ஊக்க இருக்கணும். நீ மறுபடியும் பாரு. நீ பாரு. அம்மா என்ன பார்த்தோன்னே எப்படி வரணும்ன்ற? அம்மா மாடு சரியா வராது. மாட்ட சரியா வராது. சரி மாத்திடுவான். ஆட்டுக்காரர் பண்ணுவான். நீங்க யாரு தெரியுமா? செம்மறியாடு. கொட்டக்குட்டி. நான் யாரு? ஐயனாருக்கு எந்த கிடாக்குட்டி. நான் கிடா. நீ எங்க கூப்பிட்டு பார்ப்போம். யாரு? ஐயா ஐயனாரே உன் கருணையே கருணை. அடடா அடடா ஐயனாரே அப்படியே செம்மறியாட்டுக்கு பிறந்த மாதிரியே இருக்க ஐயனாரே. இத கூப்பிடு மறுபடியும் கூப்பிடு. அப்புறம் என்ன? ராத்திரில இவனாச்சும் ஆட்டை பிடிச்சிட்டு போறான். காலையில நம்ம 2 பேரையும் கட்டி வச்சு குடிக்க போறாங்க. அதான் நடக்க போகுது. சரி பரவாயில்ல. அதனால 2 பேரும் சேராம சேர்ந்து காதல் பண்ண போறோம். கிண்டலாமா? கிண்டல கூட்டா